அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் ஜூன் 20 முதல் ஜூலை 20, 2026 மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவர்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷ லக்னம் அண்டு மேஷராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது ஜெபத்தால் ஜெயிக்கும் நேரம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். ஜெபத்தால் ஜெயிக்கும் நேரம். இப்போ இந்த தலைப்புலேருந்தே புரிஞ்சிக்கலாம், கடவுள் நம்பிக்கை, இந்த சாண்டிங் ஆஃப் மந்த்ராஸ், அந்த ஜெபம், அதன் மூலம்தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இல்லை, கொஞ்சம் சுமாராக இருக்குது. மேஜர் கோள்கள்லாம் பெருசாக நல்லது பண்ணுறதுல இல்லை. ஒரு சில கோள்கள் நல்லது பண்ணுறதுக்கு இருக்குது. அவர்கள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மையை அடையணும் அப்படின்னா மெடிடேஷன் கம்பல்சரி. பொதுவாகவே நீங்கள் மேஷ லக்னம் மேஷ ராசிக்கு அதிபதி யார்? செவ்வாய். மோடுமுட்டி வேகம் கோபம் கொண்ட ஆளுங்க அப்படின்னாலே மெடிடேஷன் அவசியம். ஏன்னா உங்கள் லக்னாதிபதியே 8ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றதால எடுத்தேன் கவுத்தேன்னு தடார்புடான்னு உங்களை அறியாமல் செய்வீங்க. ஆக்சிடென்டலாக சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் சொல்லிவிட்டேன், பேசக்கூடாதுன்னு நினச்சேன் பேசிட்டேன், இப்படிலாம் இயல்பு உள்ளவங்க. இப்போ உங்கள் லக்னாதிபதி ஒரு சந்தியில் இருக்கிறார். அந்த 20ஆம் தேதி 21ஆம் தேதியே 2ஆம் இடம் போயிடுறார். ஸோ 8 கூடையவன் 2ல் போகிறான், லக்னாதிபதி 2ல் இருக்கான். அப்போ பேச்சு தடிக்கும், எடுத்தேன் கவுத்தன்னு தடார்புடார்ம்பிங்க. அது ஆபத்து. அது தேவையில்லாத குடும்பத்தில் பிரச்சனை, முறிவு, பிரிவு, சிக்கல்கள் இதெல்லாம் வரும். இப்போ 7ஆம் இடத்ததிபதியும் அந்தளவுக்கு சரியில்லை அப்படின்னா கண்டங்கள், ஆக்சிடெண்ட் இப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பாக போகும். அதனால தான் ஜெபத்தால் ஜெயிக்கும் நேரம். அது எப்படி ஜெயிக்கிறத சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரம ஸ்தானத்தில் சூப்பராக பவர்ஃபுல்லாக இருக்கார். நிபுணத்துவ யோகத்தையும் கொடுக்குற மாதிரி புதனோடு இணைந்திருக்கிறார். அது சூப்பராக இருக்கும். ஸோ சாண்டிங் ஆஃப் மந்த்ராஸ், அந்த வெளிப்பாடு, உங்களுடைய முயற்சிகள் இதெல்லாம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அந்த சூரியன் 3, 6, 11 இருக்கிறப்ப சூப்பராக நல்ல பலன்களை கொடுப்பார். இவர் பக்காவாக இருக்கார். நீங்கள் மெடிடேட் ஒண்டி பண்ணிட்டீங்க, மனசில் நினச்சது நடக்கும். உங்கள் முயற்சிகள் அத்தனையும் பலிதமாக வெற்றி, ஜெயம், வெற்றி கிடைக்கும், ஜெயம் உண்டாகும்பாங்கல்ல, அது இருக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும். ஆனால் உங்கள் முயற்சிகள் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே ஈஸியாக கிடச்சிரும்னு இல்லை. போட்டி, பிரச்சனைகள், தடை, பகை, விரோதம் இதெல்லாம் வரும். அதனால தான் ஜெபத்தால் ஜெயிக்கும் நேரன்ட்ட. ஏன்னா 6 கூடையவனோட சேர்ந்துருக்கார். முயற்சியில் ஒரு தடுமாற்றம் வர்றப்போ அப்படியே விட்டுட்டீங்க, பயந்துட்டு விட்டுட்டீங்கன்னா வம்பு. நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும். அண்ட் 9 கூடைய அந்த குரு பகவானும் உச்ச வீட்டில் இருக்கார். பட் அர்த்தாஷ்டம குருவாக இருக்கிறதால் அவ்வளவு நல்லதில்லை கோச்சார ரீதியாக. பட் பொதுவாகவே ஒரு கோள் ஆட்சியாக உச்சமாக இருந்துச்சுன்னா அது நல்ல பலன்களை கொடுக்கும், கெடுபலன்களை குறைத்து கொள்ளும். ஆக்சுவலாக அர்த்தாஷ்டம குருவாக கெடுபலன்களை கொடுக்க வேண்டியிருக்கும், அதை கொஞ்சம் குறைச்சிக்கும். அதுவும் 9ஆம் இடத்ததிபதி ப்ளஸ் 12ஆம் இடத்ததிபதியாக வரக்கூடியவன் உச்சமாகிறப்ப ஜபம் அவசியம். அப்போ தான் இந்த மிராக்கிள் நடக்கும். உள்ளுக்குள்ளே ஒரு ஃபீல் வரும், ஒரு திருப்தி கிடைக்கும், கடவுள் இருக்காருப்பான்னு உணர முடியும். இல்லாட்டி பகை, விரோதம், போட்டிகள், பிரச்சனைகள் வர்றதோட நிம்மதி இல்லை, தூக்கம் இல்லை, தேவையற்ற அலைச்சல், தேவையற்ற விரயங்களை சந்திக்கிற மாதிரி பண்ணிடுவார். அதனால தான் இந்த தலைப்பு. இந்த எல்லா கோள்களும் எப்படி உங்களுக்கு எண்ணங்களை, சூழலை கொடுக்குது, அதற்கேற்றபடி தான் அந்த அறிவுறுத்தல். ஆக ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆனால் ஜெயிக்க முடியும். எப்படி ஜெயிக்க முடியும்னா, இந்த சூரியன் ஜெயிக்கிறதுக்கான வேலையை பார்ப்பார். அபரிமிதமான லாபத்தை கொடுக்கறதுக்கு அந்த ராகுவும் இருக்கிறார். நீங்கள் பேராசையோடு செயல்பட்டீங்கன்னா பெருநஷ்டமாக வரும். ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு பேராசையோடு செஞ்சீங்கன்னா அதான் நஷ்டமாக மாறும். ஏன்னா உங்களுக்கு சர லக்னம்ங்கிறப்ப 11ஆம் இடம் பாதகம். பட் பொதுவில் 11ல் இருக்கிற கோள்கள் நல்லது தான் செய்யும். நீங்கள் பேராசையோடு செஞ்சீங்கன்னா தான் வம்பு. கிடைக்கிறது கிடைக்கட்டும், கடவுள் கொடுக்கறத வாங்கிக்கும் அப்படிங்கிறப்ப அபரிமிதமான லாபம் வரும்.
போட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. 5ல் உள்ள அந்த கேது அப்படி தான் ஆராய்ச்சியை கொடுப்பார். இப்படி ஆயிட்டா அப்படி ஆயிட்டா, இப்படி செஞ்சா அப்படி ஓவராக ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாலே சொதப்போம். ஆராய்ச்சி நல்லது தான், ஓரளவுக்கு தான். அதுக்காக தான் ஆராய்ச்சிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன தலைப்பு லிமிட் பண்ணிக்குவாங்க. இந்த ஆராய்ச்சியோட எல்லையை வகுத்துக்குவாங்க, வரைமுறைப்படுத்திக்குவாங்க, இதுக்குள்ளே தான் அப்படின்னு. அந்த ஒரு சின்ன இதை தான் வெரிஃபை பண்ண முடியும். ஆராய்ச்சிங்கிறது அப்படி தான், அதை தான் நுண்ணியமாக பார்க்கணும். அப்படி பறந்துபட்ட பொதுவான இதை பேசுறது சரி வராது. அப்படி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா வம்பு. அதுக்கு நான் பல வீடியோலையும் சொல்லியிருப்பேன். இப்போ செஸ் விளையாடுறோன்னா நம்ம மெமரி மூளைக்கு அந்த கெப்பாசிட்டிக்கு ஏற்றபடி ஒரு 3 மூவ் 4 மூவ் 5 மூவ் யோசிக்கலாம். அதுக்கு மேலே யோசிக்கக்கூடாது, அது ஆபத்து. ஏன்னா ரொம்ப யோசிச்சிட்டிங்கன்னா இது இப்படி பண்ணால் அவங்க இப்படி வச்சா என்ன பண்ணுறது, அப்படி வச்சா என்ன பண்ணுறது, அப்படி இப்படின்னு இப்போ செஸ்ஸில் அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு கியூனை கொண்டு போய் பெரிய ஐடியா பண்ணி இது பண்ணுறேன்னு சொல்லி பான்ட்டு அடி வாங்குற மாதிரி, சீப்பாக அடி வாங்குற மாதிரி நீங்கள் போய் வச்சுருவீங்க. ஸோ அதை போல் இருக்கும். அதனால் ஆராய்ச்சி வேணாம், ஜெபம், கடவுள் பார்த்துக்குவார். நான் நல்லா உட்காருவேன், ஒரே இடம் ஒரே நேரம். அது நான் சொல்லியிருப்பேன். ஜெபதியான செய்முறைங்கிற வீடியோ, ஜெபதியான அறிவுறுத்தல்கள் பாகம் 1 பாகம் 2, இந்த வீடியோவை பார்த்துக்கணும். நமது முன்னோர்கள் கொடுத்த வெரி சிம்பிள் டெக்னிக். பெரிய அப்படியே பிராணாயாம டெக்னிக்கு, பெரிய யோகா உடம்பை வளர்ச்சி வருத்தி பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அமைதியாக உட்கார சொல்லியிருப்பேன். ஆனால் அங்கே ஒரே நேரம் ஒரே இடம்லாம் முக்கியம். இப்போ ஜெபத்துக்காக அதை சொல்கிறேன். ஜெபத்தால் தான் ஜெயிக்க போகிறீங்க. அண்டு உங்களுக்கு 9ஆம் இடத்ததிபதி வலுக்கிறதால தானாக நல்லதுன்னு இருக்கும். உங்கள் புத்தியை வச்சு கெடுத்துக்காதீங்க. ஓரளவு முயற்சி பண்ணிவிட்டு தடைகள் வந்தாலும் நான் பாட்டுக்கு அதை ஸ்டடியாக பண்ணுவேன், பதட்டப்பட மாட்டேன், இது பண்ண மாட்டேன். அது ஜெபம் பண்ணால் அந்த இது வந்துடும். அதனால தான் அப்படி சொல்கிறேன். 2 7க்குடையவன், மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கக்கூடியவனும் 4ஆம் இடத்துல இருக்கான். அப்போ வண்டி வாகனங்களில் போகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்ததிபதி 2ல் இருக்காரா, கொஞ்சம் நிதானமாக நைட்டு ட்ராவல் வேண்டாம், அப்படிலாம் பண்ணிக்கணும். இல்லாட்டி அது ஒரு சிக்கலை ஏற்படுத்தும். ஜெபம் பண்ணிட்டீங்கன்னாக்க முன்னறியே தெரியும், இடையில நிப்பாட்டுவீங்க, என்னமோ தோணுது நிப்பாட்டும்பீங்க, அப்போ தப்பிச்சுக்குவீங்க ஆக்சிடெண்ட்லேருந்து. அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். அப்போ தான் அந்த சுக்கிரன் பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ண மாட்டார். அதே சுக்கிரன் 5/7/2026 அப்புறம் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார், 5ஆம் இடம். அப்போ குடும்பம் வழியாக, பார்ட்னர் வழியாக பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம், பெரிய அளவுக்கு நன்மை, நல்ல சூழல் இதெல்லாம் இருக்கும். அப்போ 5-7 வரைக்கும் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகிறப்ப நீங்கள் நைட் ட்ராவல் பண்ணக்கூடாது, நீங்களும் ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது. இல்லை நீங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு பயமே இருக்குது, கெட்ட தசாபதியாக இருந்தால் பயமே இருக்கும். அப்படி இருந்தால் வேறு ஒரு டிரைவரை போட்டுக்கணும், நீங்கள் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லது. 5/7/2026 அப்புறம் சூப்பராக இருக்கும், மனசுக்கு பிடிச்ச அத்தனையும் கிடைக்கும். ஏன்னா 5 கூடையவன் 3ஆம் இடத்துல இருக்கான், 7 கூடையவன் 5ல் இருக்கான். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிக்கு ஏற்றபடி நல்ல சூழல், நல்ல பார்ட்னர், மனசுக்கு பிடிச்ச பார்ட்னர், அழகான பார்ட்னர், சுகமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல், இப்படிலாம் கிடைக்கும். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தான் என்ஜாய் பண்ணலாம். இல்லாட்டி 7.5 விடுமா, மன நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி தான் அந்த விரைய சனி உங்களை பாடாப்படுத்துவார். எப்படி அப்புறம் நிம்மதியாக தூங்க முடியும்? மனசு கரெக்டாக இருந்தால் தானே. ஐயோ அப்படியே காசெல்லாம் போகுதே, வருமானமே வரல, சேர்த்து வச்சதெல்லாம் போகுதே, ஒவ்வொரு விரயம் ஆகுதே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இப்போ கெட்ட தசாபத்தின்னா அப்படி தான் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க. நல்ல தசாபத்தியாக இருந்தால் சுப செலவுகள் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நல்லபடியாக வீடு கட்டினோம்ப்பா, பக்கவா, நம்ம பரம்பரையே கவலைப்படாது, ஒரு 100 வருஷத்துக்கு பிள்ளைங்க கவலைப்படாது, நல்லா கட்டிட்டோம் வீடை அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும். பரம்பரையே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஏன்னா குரு உச்சமாகிறார் இல்லையா, இது இந்த தாத்தா இந்த பாட்டி கட்டினதுன்னு பரம்பரையே சொல்கிற மாதிரி, கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா கட்டினதுன்னு உங்கள் பேரை சொல்கிற மாதிரி இருக்கும். சுப செலவுகளாக பண்ணிக்குவீங்க நல்ல தசாபுத்தியாக இருந்தால். கெட்ட தசாபுத்தின்னா வெட்டி அலைச்சல், வீண் விரயங்கள் தான். நொந்து போயிடுவீங்க, கையிலேயே காசு இல்லை, ஏற்கனவே இருந்ததெல்லாம் கரையுது, வரவே இல்லை, செலவாக இருக்குன்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க.
இந்த புதனும் பார்த்தீங்கன்னா 22/6/2026 அன்று 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் போகிறார். 3 4 போகிறப்ப முயற்சிகளில் அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிபுணத்துவம் வரும். அப்புறம் களத்தில் இறங்கி விளையாடுவீங்க. ஏன்னா 9ஆம் இடத்ததிபதியோடு சேர்றார். மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா விளையாடுவீங்க ஜாலியாக. நல்ல அனுபவங்கள் கிடைக்கும், நல்ல அறிவு வித்தை கிடைக்கும். இதே மெடிடேட் பண்ணலன்னா குழப்பம் வந்துடும், ஐயோ பாவங்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்படி செய்வீங்க அப்படி செய்வீங்க. ஏன்னா 5ல் உள்ள கேதுவும் கெடுப்பார் மெடிடேட் பண்ணலன்னா. குரு புதன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதகாதிபதிகள். அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறப்ப இப்படி செஞ்சாதான் நல்லதுன்னு தெரியும், உள்ளுணர்வு சொல்லும். ஆனால் வெளியில் மாற்றி செய்வீங்க. எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டீங்க, செய்யக்கூடாது செய்வீங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த புதனும் பார்த்தீங்கன்னா 30/6க்கு அப்புறம் வக்ரமும் பெறார். அதனால் நினச்சதுக்கு மாறாக முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வெற்றி கிடைக்கும்னா அது சொதப்போம். கொஞ்சம் பிரச்சனை குழப்பம்னு இருக்குன்னா அது நல்லா இருக்கும். இப்படி ஒரு குழம்புற மாதிரி இருக்கும். அண்டு 5/7/2026 இந்த சுக்கிரன் நல்லது பண்ணுவார்னு புதனும் அஸ்தங்கதம் ஆயிடுவார். பெரிய மனிதர்கள் வழியாக, அரசியல்வாதிகள் அதிகாரிகள் வழியாக, தந்தை போன்று உள்ளவர்கள் வழியாக அப்படி ஒரு சுகம், அப்படி ஒரு திருப்தி, அப்படி ஒரு வெற்றிகள், ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும். அவர் இருக்காருப்பா, அவர் பார்த்துக்குவாருப்பான்னு அந்த நம்பிக்கை வரும். அது மெடிடேட் பண்ணுறப்ப தான் கடவுள் கரெக்டாக காட்டி கொடுத்துருக்காரு பாரு, கடவுளாக பார்த்து அனுப்பி வச்சிருக்காரு பாருங்க இவரை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகும். இந்த புதனும் 7/7/2026 அன்று கடகத்திலிருந்து மீண்டும் ரிவர்ஸில் ரெட்ரகேஷனில், அதாவது வக்ரத்தில் பயணிக்கிறவர் மீண்டும் ஆட்சி ஆகிறார். திரும்ப 7/7 அப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா 3ஆம் இடத்துக்கு ஆட்சியா, 3லையும் சூரியன் இருக்கா, அப்படி ஒரு நிபுணத்துவத்தை. ஆனால் வக்ரம் பெற்று போயிருக்கு, அது உச்ச பலனை கொடுக்கும். இருந்தாலும் ரொம்ப எதிர்பார்த்து செஞ்சீங்கன்னா சொதப்போம். அதனால தான் ஜபத்தால் ஜெயிக்கும் நேரம். எதுக்கு அந்த அறிவுறுத்தல் கொடுத்துருக்கேன்னா அதுதான். ஜபம் பண்ணிட்டு வர்றது வரட்டும், தகுதிக்கு மீறி அது கிடைக்கும், பெரிய வெற்றி கிடைக்கும். ஆச்சரியமான விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த சூரியனும் 17/7/2026 வரைக்குமே 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. அதுக்கப்புறம் 4ஆம் இடம் போகிறார். ஓரளவு தான் வெயிட்டு. கொஞ்சம் மற்றவங்களோட சூழலோட இணைந்து சொந்த பந்தங்களோட ஒரு அனுசரித்து போகிற மாதிரி, சொத்துக்கள் வழியாகவும் கொஞ்சம் அதில் ஒரு பராமரிப்பு, சில சிக்கல்கள் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறது அப்படிலாம் பண்ணிக்கணும். ஏன்னா 4ல் அந்த சூரியன் இருக்கிறப்ப சொத்துக்கள் வழியாக பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வரும். அதனால் பராமரிச்சிங்கன்னா அதுலேருந்து வருமானம் வர மாதிரி ஒரு அதை கொஞ்சம் மேம்படுத்துகிற மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அது ரொம்பவே நல்லா இருக்கும். தயவு செய்து மெடிடேட் பண்ணிடுங்க, ஆச்சரியமான விஷயங்களை அனுபவிக்கலாம். இல்லாட்டி விரயச்சனி படுத்தி எடுத்துருவார். 2ல் உங்கள் லக்னாதிபதி உட்கார்றப்ப மோடு முட்டித்தனமாக, பொதுவிலேயே மோடு முட்டி பேச்சு ஓவராக இருக்கும், தெரிக்கும். மற்றவங்க நீங்கள் பேசுகிறதில் அவங்க நொந்துருவாங்க, ஆள் இன்னும் இதாகிடுவாங்க. அந்த மாதிரி ஆவீங்க. தயவு செய்து மெடிடேட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த நிபுணத்துவமும் வெளிப்படும். ராகுவும் அபரிமிதமான லாபத்தை கொடுப்பார். ஏன்னா நீங்கள் பேராசையோடு செயல்மாட்டீங்க. அண்டு கேதுவும் போட்டு உங்களை குழப்ப மாட்டார், ஆராய்ச்சி பண்ண வைக்க மாட்டார். எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார். ஓரளவு பார்த்துட்டோம்ல, டவுட் இருந்தால் ஒரு சில பேர்கிட்ட கேட்டுக்கலாம். கேட்டுக்கிட்டோம்ல, ரைட்டு போ, அப்படியே செய்வோம், வர்றதை கடவுள் கொடுக்கறத வாங்கிக்குவோம் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதம். இல்லைன்னா வம்பு. அதனால தான் டைட்டிலே என்ன சொல்லியிருக்கேன், ஜபத்தால் ஜெயிக்கும் நேரம்னு. மெடிடேட் பண்ணிங்க, தப்பிச்சுக்குவீங்க. கெட்ட தசாபுத்தியாக இருந்தாலும் தப்பிச்சுக்குவீங்க. நல்ல தசாபுத்தினா ஆட்டோமேட்டிக்காக மெடிடேட் பண்ணுவீங்க. கெட்ட தசாபுத்தியில் தான் பண்ண மாட்டீங்க, ஜாக்கிரதை. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.